என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இந்தியா வெர்சஸ் பங்களாதேஷ் மேட்ச் நடந்துகிட்ருக்கு கைஸ். இப்போ வந்து ஃபஸ்ட் இன்னிங்ஸ் முடிஞ்சிச்சு. அதில் இந்தியா 196 ஸ்கோர் பண்ணியிருந்தாங்க. இதில் பார்த்தீங்கன்னா டீம் எஃபர்ட்ஸ் தான் இந்த ஸ்கோருக்கு காரணம்னு சொல்லுவேன். இருக்கிற எல்லா பேட்டர்ஸும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணி கொடுத்தாங்க. ஸ்கை மட்டும்தான் சிங்கிள் டிஜிட், மற்ற எல்லாருமே டபுள் டிஜிட் நம்பர்ஸ், எல்லாமே 20+ தான் ஸ்கோரும் அடிச்சிருந்தாங்க. ஸோ செம்மையாக பேட்டிங் ஆடிருந்தாங்க டீம் இந்தியா அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ என்ன பண்ணாங்க வாங்க ஸ்ட்ரெயிட்டாக வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம். ஃபஸ்ட் எடுத்தோன்னே பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே அதிகமாக லெஸ்ஸான பார்ட்னர்ஷிப் ரன் ரேட் வச்சுருக்க டீம் என்னென்ன டீம்னு பார்த்தீங்கன்னா சூப்பர் 8ல் ஃபஸ்ட் எடுத்தோன்னே பங்களாதேஷ் இருக்காங்க. அடுத்து நம்ம இருக்கோம். பங்களாதேஷ் செம்ம ஒஸ்ட்டு 2.6 தான் ரன் ரேட்டே வச்சுருக்காங்க. ஆனால் நம்ம வந்து 11.5, ஒரு ஆவரேஜாக ஒரு 11.5க்குள்ளேயே அவுட் ஆகிடுறோம். அது மாதிரி தான் இருக்குது இந்தியன்ஸ் பொறுத்த வரைக்கும். ஏன்னா கோலியும் ரோஹித்தும் சேர்ந்தாப்புல இது வரைக்கும் இந்த டோர்னமெண்ட்டில் ஃபயர் ஆகலை கைஸ். யாராவது ஒருத்தங்க தான் இன்னிங்ஸ் பில் பண்ணி ஆடுறாங்க. ஸோ நெக்ஸ்ட் மேட்ச் இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா நடக்க போது 2 பேரும் டபுளாக ஃபயர் ஆகி அடிச்சாடினா செம்மையாக இருக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. அடுத்து பார்த்தா USA இருக்காங்க, சவுத் ஆஃப்ரிக்கா, இங்கிலாந்து, ஆஸ்திரேலியா, வெஸ்ட் இண்டீஸ், ஆப்கானிஸ்தான் தான் இருக்கிறதுல ஹையஸ்ட் ஓப்பனிங் பார்ட்னர்ஷிப் வச்சுருக்காங்க சூப்பர் 8 முன்னாடி வரைக்கும். ஸோ பார்ப்போம் என்ன நடக்குது. ஸோ கோலி வந்து 3000 ரன்ஸ் T20 இதில் அடிச்சிருக்காரு கைஸ். T20 வேர்ல்ட் கப்பில் எடிஷன்லாம் நினைக்கிறேன். ODI அண்டு T20 2 கம்பைனான எடிஷனில் 3000 ரன்ஸ் அடிச்சிருக்காரு. ஸோ வேர்ல்ட் கப் வந்தாலே கோலி வேறு மாதிரி பிளேயர் தான். இந்த வருஷம் வேர்ல்ட் கப் தான் கொஞ்சம் ஃப்ளாப் ஆகிருக்கு. ஸோ மற்ற எல்லா வேர்ல்ட் கப்லேயும் பீஸ்ட் மாதிரி இருந்த பிளேயர் தான். ஸோ அடுத்த மேட்ச் வேறு லெவலில் அடிச்சு கொடுப்பாருன்னு எதிர்பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்து என்ன பார்க்க போகிறீங்கன்னா, இன்றைக்கி மேட்ச்சில் வந்து பார்த்திங்கன்னா நம்மளோட பேட்டர்ஸ் எல்லாருமே 6, 4 அடித்தோடனே 2 பேர் அவுட் ஆகிறாங்க. இல்லை 6 அடித்தோடனே ஒருத்தர் 2 பேர் அவுட் ஆகிறாங்க கைஸ். யாரெல்லாம் பார்த்தீங்கன்னா ரோஹித் ஃபஸ்ட் எடுன்னு ஒரு 6, 4 அடித்து அவர் அவுட் ஆனார். அதுக்கப்புறம் ஸ்கை ஒரு 6 அடித்து அதுக்கப்புறம் அவரும் அவுட்டு. அப்புறம் ரிஷப் பண்ணிட்டு 6, 4 அடித்து விக்கெட்டு. அப்புறம் சிவன் டுபே 6 அடித்ததுக்கப்புறம் திருப்பி ஒரு விக்கெட். பவுண்ட்ரி அடித்தோடனே இன்றைக்கி வந்து இது வந்து இந்தியன்ஸ்க்கும் கண்டினியூ ஆச்சு. பங்களாதேஷ்லேயும் ஒரு பிளேயர் அது மாதிரி அவுட் ஆகியிருந்தார். ஸோ பார்ப்போம் யார் அந்த பிளேயர்னு எண்ட் ஆஃப் தி வீடியோவில். ஸோ விராட் கோலியை வந்து யார் ஸ்லெட்ஜ் பண்ணாங்க பார்த்தா ஓப்பனிங் பவுலர், அதாவது பங்களாதேஷோட ஓப்பனிங் பவுலர் தஸ்கின் சகீப், அவர் தான் வந்து ஸ்லெட்ஜ் பண்ணி பார்த்தாரு. ஸோ அவருக்கு வரலாறு தெரிலன்னு தான் நினைக்கிறேன். இதுக்கு முன்னாடி ஸ்லெட்ஜ் பண்ணி யாரும் அவங்க கரியரில் அதுக்கப்புறம் பந்தே புள்ளன்னு தான் சொல்லலாம். ஸோ இவருக்கும் அதே நிலமை நடக்க போதா இல்லையான்னு பார்ப்போம். ஸோ இப்போ அடுத்தது பார்த்திங்கன்னா பங்களாதேஷ்லேயே அதே மாதிரி தான் நடந்தது கைஸ். ஒரு 6 அடித்ததுக்கப்புறம் ஒரு விக்கெட் வந்தது. எடுத்தது ஹர்திக் பாண்டியா பேட்டிங்லேயும் செம்மையாக பர்ஃபார்ம் பண்ணார். இப்போ பவுலிங்லேயும் நல்லா போட்டுட்ருக்காரு. ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. எப்படியும் இந்தியா ஜெயிச்சிருவாங்க கைஸ். அடுத்த மேட்ச் தான் செம்மையாக இருக்க போகுது. ஏன்னா இந்தியா வர்சஸ் ஆஸ்திரேலியா மேட்ச்சு. ஸோ இட்ஸ் டைம் ஃபார் ரிவெஞ்ச் டைம் அப்படின்னு தான் சொல்லலாம். ஸோ பார்ப்போம் என்ன நடக்க போகுதுன்னு. ஸோ அவ்வளோதாங்க கைஸ். இந்த வீடியோ பிடிச்சினா உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அப்படிக்கு ஷேர் பண்ணுங்கள்.